உன் கல்யாணம் கண்டிப்பா செம்ம சூப்பரா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன். லவ் பேட்ஸ். தேங்க்ஸ் நர்மதா, தேங்க்ஸ் a lot. அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னையே கட்டி பிடிச்சிட்டு இருக்க போற? ஏய் வாயாடி. ஏய், இப்படி சிரிச்சு பேசி மழை பெய்ட்டு இருந்தா சரியாயிடுமா? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் உறுதியா இருந்திருந்தா உன் கேடித்தனத்தை கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா என்னால முடியல. ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் வீட்ல அக்கா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க வீட்ல எல்லாரும் என்னை ஏத்துக்கணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணி அப்படி பண்ண. எது வேணா இருக்கட்டும், அதுக்காக அவன் உனக்கு நீ அவனுக்குன்னு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போறத நாகரிகமா? பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் நாகரிகமா? இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்க. உன் மாமனாரு, உன் மாமியாரு, உன் புருஷன் இவங்கள நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ பாரதிக்கு அட்வைஸ் பண்ணலாம். பாரதி, நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். வாங்க தம்பி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க ஆண்டி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஹலோ பிரியா, நல்லா இருக்கீங்களா? மாமா, பாரதி, ஏய் எப்படி இருக்க? பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா நீ? நானும் உனக்கு வாட்ஸ்அப் பண்ண, மெசேஜ் பண்ண, ஆனா எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அதான் நேர்லயே பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஆள் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. பெங்களூர்ல நல்ல சாப்பாடோ? உனக்கு கலரும் கொஞ்சம் கூடி போயிடுச்சு போல இருக்கு இல்லாண்டி? ஏ பாரதி, உனக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு ஃபோன் பண்ண, எங்க போனை கூட பிக் பண்ண மாட்டேங்கிற. வேலைக்காக வெளியூர் போகலாம், அதுக்காக இப்படி வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துட்டு போவியா? சொல்லு. பாரதி, இப்படி எல்லாம் பின்னாடி நின்னு சாரி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா நாங்க என்ன விட்டுருவோமா? ஹலோ, எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னு பேசுங்க. மாமா, பார்வையில்லாத எனக்கே அக்கா என்ன ஆக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு புரியுது. நீங்க செம்ம டியூப்லைட்டா இருக்கீங்க. அக்கா பெங்களூர்லாம் போகல, உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. தம்பி, பாரதி எல்லாமே எங்ககிட்ட சொல்லிட்டா. இது வரைக்கும் எனக்கு தெரியாம அவ எதுவும் செஞ்சதில்ல. உங்க கூட அவ உங்க வீட்டுக்கு வந்தது கூட அவளால மனசுல போட்டு வைக்க முடியல. உங்க மேல உள்ள அன்புல, நம்பிக்கையில, அவ காதல் மேல உள்ள வேகத்துலதான் இப்படி செஞ்சிட்டா. ஆனா அவளால அதையும் மறைக்க முடியல. அத்தா, எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதி இப்படி ஒரு பொய் சொன்னதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க.
எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாரதியை ஏத்துக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த காரியத்தையே செஞ்சேன். கடைசியில நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. எனக்கு கூட ரொம்ப பயமா இருந்துச்சு தம்பி. என் பொண்ணு வாழ போற இடம் ரொம்ப பெரிய இடம், எல்லாரும் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரிங்க அத்தை, ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில எங்க வீட்டில் எல்லாருமே பாரதியை நிச்சயம் பண்றதுக்காக இங்க வரலான் இருக்கோம். நீங்களும் முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்கணும். ரொம்ப நிறைவா இருக்கு தம்பி. பெரும் வாயளவுல இருந்த பாரதியோட கல்யாணம் இப்ப அந்த கடவுள் புண்ணியத்துல நடக்க போகுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பாரதியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். அடுத்து இவளையும் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். இப்ப ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? நர்மதா என்னுடைய மச்சினிச்சு. முதல்ல அவளுக்கு ஆபரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையானது எல்லாமே நிச்சயமா நல்லபடியா நடக்கும். பேரன் பேத்தி எல்லாரையும் வீடு முழுக்க வச்சு கொஞ்சிக்கிட்டு நீங்க சந்தோஷமா 100 வருஷம் இருப்பீங்க. நர்மதா மாமா, நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரம் நீ இந்த உலகத்தை பார்க்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? சரிங்க மாமா. நான் வரேன் பாரதி. பை. இந்தடா காஃபி குடி. ஆற வச்சுட்டு திரும்ப சூடு பண்ணி குடுன்னு கேட்க கூடாது, முதல்ல குடி. என்னங்க இன்னும் என்ன மளிகை லிஸ்டே பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. இந்த யாழினி ஏதோ பாடி வாஷ்னு அது இதுன்னு கேட்டா, நீ அவளுக்கு சேர்த்து சோப்புன்னு எழுதி வச்சிருக்க. நீங்க வேற, அவ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்டுட்டே இருப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? அது ஃபேஸ் வாஷ் பா, மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ சோப் போட்டு குளிச்சா போதும். முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு. என்னங்க, சம்பந்தியமா 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. நிச்சயம் வச்சிருக்கு. அவங்க வீட்ல இருந்து திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால நேர்ல வந்து அழைக்க முடியலையாங்க. ஆனா நீங்க தான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அதான் நாம எப்ப போறது, என்ன முறை செய்யணும், இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்பா, நம்ம கண்டிப்பா போணுமா? என்னடா இப்படி கேக்குற? பிரியா மேல நமக்கு இருக்கிற மன வருத்தத்துல பாரதி நிச்சயதார்த்தத்துக்கு நாம எப்படிடா போகாம இருக்க முடியும்? அம்மா, நான் அதுக்காக சொல்லமா. பாக்கியம், அவன் யோசிக்கிறதும் சரிதானே. நீ சொல்ற மாதிரி எனக்கும் பாரதி நிச்சயதார்த்தத்துக்கு போய் அவளை மனசார வாழ்த்தணும்னு ஆசைதான். நிச்சயம் பண்ண வர்றது வேற யாரும் இல்ல, முதலாளி அம்மா பிரதீப் தம்பி. அவங்க வீட்டில் நான் 20 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். முதலாளி அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட பாரதி தான் அவங்க வீட்டு மருமகனை ஏற்றுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எப்படியும் டிரைவரோட சரிக்கு சமமாக நின்று சம்மந்தம் பேசுகிறோமோன்னு மனசுக்குள்ள தோணுமா. ஏற்கனவே அந்த கீர்த்தனா பொண்ணு எல்லாரும் முன்னாடியே நிற்க வச்சு அவமானப்படுத்தினதில் பாரதி அந்த இடத்துல கூனி குறுக்கி போயிருக்கா. மேலே மேலே நாமளும் அந்த இடத்துக்கு போய் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டான்னு சொல்றீங்களா? ஆமாம் பாக்கியம், நாம போகாம இருந்தா அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும்னா நாம போகாம இருக்கணும். சரிங்க, ஆனா சம்பந்தியமா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. இல்ல பாக்கியம், அவங்க ஏதாவது நினைச்சா கூட பாரதி நிச்சயமா நம்மளை புரிஞ்சுக்குவா. அவ இன்னொரு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு. நாம போய் முன்னாடி நின்று நடத்தணுன்றது முக்கியம் இல்லை. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அப்பா மாதிரின்னு சொல்லுவா. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் இதை யோசிச்சுதான் சொல்றேன். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம்
நாம போக வேண்டாங்க. அவளுக்கு நிச்சயத்துக்கு செய்யணும்னு ஒரு சின்ன செயினும் புடவையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை எப்படிங்க கொடுக்கறது? இந்த பிரியா நம்ம வீட்ல இருந்தா கூட அவகிட்ட கொடுத்து போட சொல்லலாம். சரிங்க, பாரதிக்கு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் அவகிட்ட நம்ம கையிலே கொடுத்துட்டு வந்துடலாங்க. பாக்கியம், போக வேண்டாம்னு சொன்னதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வருத்தம் இல்லாம இருக்குமாங்க? சூழ்நிலை அப்படி இருக்கு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நிச்சயத்துக்கு நாம போகலனாலும் பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தா போதுங்க. பாவம் பாரதி கத்தி குத்துப்பட்டு உசுர் பழிச்சு வந்திருக்கா. அவ நல்லா இருந்தா போதுங்க. பாரதிக்கு ஒரு நல்லது நடக்கிற நேரமாவது நம்ம மருமக பிரியாவுக்கு புத்தி வந்து விக்ரம் கூட சேர்ந்து வாழ வருவாளான்னு பார்க்கலாம். அக்கா, என்ன அமைதியா இருக்க? பேச்சு மூச்சையே காணோம். கல்யாண கனவு கண்டுட்டு இருக்கியா? ஏய், கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எதுக்கு? உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள தானே? நீ தானே அடிக்கடி சொல்வ, முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி தலையை குனிஞ்சு காஃபி கொடுத்து சேலையை கட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி நிக்க முடியாதுன்னு. அது கரெக்ட் தான், பட் பிரதீப் இஸ் ஸ்வீட் நைஸ் பர்சன். அதான் நல்ல இழிச்ச வாயின்னு சொல்ல. ஏய், என்ன வாய் உனக்கு? ஓவரா பேசாத, போட்டேனா? ஏண்டி, உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, நீ என்னடானா எவனுக்கோ வந்து வேணான்னு சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஒரு வேலையும் செய்யாம? சரி சரி, இப்ப அதுக்கு என்ன? எல்லாம் ஒண்ணு ஒண்ணா செய்யலாம். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா, மைக் செட் மாதிரி. ஏய் மல்லிகா, வா 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 வா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க உன் புருஷன் குழந்தை எல்லாம்? கமலாக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஆக்சுவலா நானும் தான் போயிருக்கணும், பட் பாரதி நிச்சயதார்த்தத்தை நான் மிஸ் பண்ணா அவ என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிடுவா. அதான் அவரை மட்டும் அமிச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன். சரி வா, உள்ள வா. அக்கா, உன் கல்யாணத்துக்கு நீ எனக்கு புடவை வாங்கி தரியா? வாங்கி தர நர்மதா, உனக்கு இல்லாதா? வாமா உள்ள வா. பாரதி, ஹேய் மல்லிகா மல்லிகா அக்கா. ஏய் நர்மதா, அக்கா. உட்கார் உட்கார் உட்கார். உட்காரு. ஏய் பாரதி, செம்ம அழகா இருக்க. மாப்பிள்ளை இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு போல இருக்கு. மல்லிகா, உன்னை காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் பொண்ணு வீட்டுக்காரிமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி கவனிக்கிறீங்க. இந்த பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, கிளீன் பண்றது, இப்படி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நீ எதுக்குமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நீ விருந்தாளியா வந்திருக்க, உட்காரு. நீங்க வேற சும்மா இருங்கம்மா, விருந்தாளி மருந்தாளின்னு. நான் செய்யாம வேற யார் செய்வா? அம்மா, என்ன மல்லிகா? இந்தாங்கம்மா. நான் வரும்போது பேப்பர் பிளேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்வீட் காரம்லாம் இதுல வச்சே கொடுங்க. மல்லிகா, என் 3 பொண்ணுங்களோட சேர்த்து நீ 4வது பொண்ணு. அட, இவ்ளோ நாளா என்ன அப்படி நினைக்கவே இல்லையா? ஏய், அம்மா, பிரியா இங்க ஆளையே காணோம். என்னன்னு தெரியல மல்லிகா, அவளை புரிஞ்சுக்கவே முடியல. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. அது ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு இங்கேயே இருக்குமேன்னு மனசுல ஒரு வருத்தம் இருக்கும். அவளும் அவ புருஷன், மாமனார், மாமியார்னு அங்கேயே இருந்திருந்தா அது தெரியாதுல்ல. நீ சொல்றது சரிதான் மல்லிகா. அவ மாமியார் வீட்டுல எல்லாருமே நல்லவங்கதான். ஆனா இவதான் அவங்க மனசு நோகடிச்சிட்டு இருக்கா. சரிம்மா, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். சரியா? வாங்க வாங்க வாங்க. அப்பா, எல்லாரும் பாரதியோட வாங்க. அம்மா. வணக்கம், வாங்க.
திடீர்னு சொன்னாங்க. இல்லைன்னா மண்டபம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பாரதிய எப்பவோ எங்க மருமகள் ஆக்கியாச்சு. இதெல்லாம் வெறும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக தான். இவதான் மல்லிகா, பாரதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வீட்டு பொண்ணு மாதிரி. பிரதீப் சொல்லிருக்காமா, பாரதிய எங்களுக்கு பத்திரமா திருப்பி கொடுத்தது நீதான்னு சொல்லிருக்கான். மல்லிகா, நீ போய் பாரதியை கூட்டிட்டு வா. சரி. இதான் என் மூத்த பொண்ணு பிரியா. வணக்கம் சொல்ல. வணக்கம். அக்கா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ் ஆயிரு. நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப தெரியும். பாரதி, நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? நீ ரெடியா? நான் எப்பவும் ரெடி. நீ ரெடின்னு சொல்றத பார்த்தா கல்யாணத்துக்கும் ரெடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போற. போதும் போதும். சரி சரி, வா போலாம், கூப்பிடுறாங்க. ஓகே, வா போலாம். வாமா பாரதி. வாங்க வாங்க மாமா. நாங்க எல்லாரும் இருக்கோம்னு பிரதீப்க்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிற. இது என் மூணாவது பொண்ணு நர்மதா. வணக்கம். நர்மதா, நீ உட்காருமா. உட்கார். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாரதி தான். அவ இல்லாம கடிகார முள்ளு கூட அசையாது. அரிசி வாங்குறதுல ஆரம்பிச்சு இவளுக்கு ஆபரேஷன் பண்றது வரைக்கும் எல்லாமே இவதான் செய்வா. இவளுக்குன்னு அவ கல்யாணத்துக்கு நகை நட்டுன்னு நான் எதுவும் சேர்த்து வைக்கல. என்ன சம்பந்தி நீங்க? எதுக்காக நல்ல நாள் அதுவுமா இப்படி வருத்தப்படுறீங்க? பாரதி எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்குன்னு 200 சவரன் நகை ரெடியா எங்க வீட்டுல இருக்கு. லட்ச லட்சமா போட்டு வாங்கின பட்டுப்புடவை எல்லாம் வீட்டுல இருக்கு. பாரதி எங்களுக்கு வரப்போற ஒரே மருமக. இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் அவளுக்கு தானே. இனிமே அவளை நாங்க நல்லா பாத்துக்குவோம். அதே மாதிரி பிரதீப் உங்க மகன். உங்களுக்கு ஒரு பையனா இருந்து எல்லாமே செய்வான். ஏதோ கார்ல வந்து ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு வாச்சவன் ஒரு சாதாரண டிரைவரோட மகன். ஆனா இவளுக்கு வாச்சவன் ஒரு கோடீஸ்வரனோட மகன். இவளுக்கு இப்படி ஒரு ராஜ வாழ்க்கையா? இனிமே வீட்டுல இவ யாரையும் மதிக்க மாட்டாளே. என்னங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திரலாம். பாரதி, வந்து நிச்சய புடவைய வாங்கிக்கமா. காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வாங்கிக்கமா. போ. நல்லா இருக்கு. மல்லிகா, நிச்சய புடவைய பாரதி கட்டி கொடுத்து. சரிம்மா. பிரியா, நீயும் கூட போ. வா போலாம்.
இப்படி அவளை நடு வீட்டுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீ போமா, நீ போ. இப்ப எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்ச துக்குனா அது நம்ம மூஞ்சில தான் வந்து விழும்.